ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆஸ்ட்ரோ பரக்கண்ண பேசுகிறேன். இன்றைக்கி திருமணம் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். திருமணம் சம்மந்தப்பட்ட எண்ணற்ற பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம். அதாவது திருமண பொருத்தத்திலிருந்து இன்னும் தனிப்பட்ட முறையில் திருமண பொருத்தத்தில் என்னென்ன பொருத்தங்கள்லாம் முக்கியமாக பார்க்கணும் சொல்லி ஸ்பெசிஃபிக்காகவும் நம்ம நோட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் திருமணம் சார்ந்த பதிவுகளும் எப்போ திருமணம் நடக்கும், திருமணம் தாமதமாகறதுக்கான காரணம் என்ன, இது போல் பல விஷயங்கள் போட்டிருக்கோம். அதில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம திருமணம் எப்போது நடக்கும், ஜாதகத்தில் துல்லியமாக கணிப்பது எப்படி அப்படின்ற ஒரு தலைப்பை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த உலகத்தில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்பது இருக்குது. ஒன்று பணம், இன்னொன்று மனம். அதாவது பணம் என்பது பொருளாதாரம் சார்ந்த விஷயம், மனம் என்பது திருமணத்தை குறிக்கக்கூடியது. அதாவது பெற்றவங்களுக்கு தங்கள் பிள்ளைகளுடைய ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்பது இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல விதமான விஷயங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சாதிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு மன வாழ்க்கையை ஏற்படுத்தி அதை கண்கூட பார்க்குறதுல ஏற்படக்கூடிய சந்தோஷம் தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, நிறைய மனிதர்களோட வாழ்க்கையில் அந்த திருமணம் சார்ந்த விஷயம் ஏற்படுறதுக்கு நிறைய முட்டுக்கட்டை தடை தாமதங்கள்லாம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒன்று, திருமணம் ஏற்பட்ட பிறகு மன வாழ்க்கை என்பது சிறப்பாக அமைவதில்லை. இந்த ரெண்டு விஷயம் என்பது இருக்குது. ஒன்று, திருமணம் ஆவணத்திலே பல விதமான ஒரு டிலே என்பது சந்திக்கிறாங்க. திருமணம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அந்த மேரேஜ் லைஃப் என்பது சிறப்பாக ஒரு அமைகிறது என்பது கிடையாது. அதற்கான காரணம் அவங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கொடுப்பனை என்ற விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு விஷயம்தான், அதாவது அந்த திருமணம் ஏற்படுவதற்கு எதுக்கு தாமதமாகுது, எப்போது தான் திருமணம் துல்லியமாக ஏற்படும், அந்த காலத்தை எப்படி கரெக்டாக நிர்ணயம் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பாரம்பரிய ஜோதிடத்தில் ஜென்ரலாக சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதாவது 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, இல்லை சுபகிரகம்னா குரு, சுக்ரன், இது போன்ற கிரகத்தின் தசா காலத்தில் திருமணம் நடக்கும்னு சொல்லி ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஆனால் அப்படி நடக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 மாதம் நடக்கும், 6 மாதம் நடக்கும்னு சொல்லி ஜென்ரலாக சொல்லுவாங்க. அந்த பெற்றோர்களும் அந்த விஷயத்துக்காக காத்திருந்து காலங்கள் தான் போகுமே தவிர அந்த விஷயங்கள் என்பது ஏற்படாது. காரணம், அந்த 2, 7 அந்த சுபகிரக விஷயம், அந்த கிரகங்கள் என்பது நல்ல அமைப்பில் இருக்கா இல்லையான்றது பார்க்கறது இல்லை. இந்த அதிபதிகள் வந்தால் திருமணம் நடக்கும்னு சொல்லி ஜென்ரலாக பார்க்குறது. இதனால தான் அந்த நிர்ணயம், அந்த கால நிர்ணயம் என்பது தவறாக போகக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இதுக்கு எண்ணற்ற உதாரணங்கள் என்பது இருக்குது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கும்பலக்ன ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை அவங்க அப்பா நம்மளை தொடர்பு கொண்டு பேசினார். மலேசியாவிலேருந்து தொடர்பு கொண்டு பேசினார். அவர் என்ன விஷயம் சொன்னார்னா, பெண்ணுக்கு நிறைய இடத்துல ஜாதகம் என்பது பார்த்துன்னு சார், குறிப்பாக இப்போ கரண்ட்டாக 30 வயசுக்கிட்ட ஆகுது, சூரிய தசை முடியக்கூடிய தருவாயில் இருக்குது. ஒரு ஜென்ரல் அடிப்படை விஷயம் என்பது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஜாதகம். அப்போ என்ன விஷயம் சொன்னார்னா, இந்த கும்பலக்னம்னா இந்த இடத்துல 7ஆம் அதிபதி சூரியனாக வரும். அப்போ இந்த 7ஆம் அதிபதி சூரியனுடைய தசையில் முடியறதுக்குள்ளே திருமணம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் முடியக்கூடிய தருவாயில் வந்துருச்சு. ஒரு 2 மாதம் 3 மாதம் இடையில தான் நம்மளை தொடர்பு கொண்டு பேசினார். இது போல் பல விஷயங்கள் சொன்னாங்க சார். ஆனால் தசை தான் முடிய போகுது தவிர மன வாழ்க்கை மட்டும் ஒரு அமையத்தில் தாமதமாகி கொண்டே போகுது, என்ன தான் பண்ணுறது, அதான் உங்களோட வீடியோவை பார்த்தேன், உங்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல 7ஆம் அதிபதியாக, அது கும்பலக்கணமாக இருந்தாலும் 7ஆம் அதிபதியாக சூரியன் என்பது வரும். 7ஆம் அதிபதினா திருமணத்தை நடத்திடணும்னு கிடையாது. அந்த 7ஆம் அதிபதிக்குரிய கிரகம் எப்படி இருக்குன்ற நம்ம பார்க்கணும். ஒன்றும் நம்மளுடைய மற்ற டீட்டெயிலாக அந்த 7ஆம் பாவ உபநட்சத்திராதிய அதிபதியாக வரக்கூடிய கிரகத்தின் கொடுப்பனையை பார்க்கணும். ஏன்னா 7ஆம் பாவம் தான் ஒருத்தவங்களுக்கு மன வாழ்க்கையை சொல்லக்கூடியது. எவ்வளவு விரைவில் மன வாழ்க்கை அமையும், திருமணத்துக்கு பிறகு அந்த மேரேஜ் லைஃப் என்பது எப்படி போகும், இது போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது. அப்போ இந்த இடத்துல அந்த 7ஆம் அதிபதியாக சூரியன் இருந்தாலும் அந்த கொடுப்பனையின் அடிப்படையில் நல்ல ஒரு பாவகிரகங்களில் தொடர்பு என்பது இல்லை. 6-12 தொடர்பு என்பது இருக்குது. 6-12னா திருமணத்தை குறிக்கக்கூடிய 1-7ஆம் பாவம் தான் திருமணம், அந்த ஜோடி பாவங்கள் என்பது சொல்லுவோம். அதுக்கு டேரக்ட் 12ஆம் பாவம் 6-12 அது தொடர்பு இருக்கிறதுனால சூரிய தசை நிச்சயமாக திருமணம் ஏற்படாது. ஆனால் ஜென்ரலாக பார்த்து 7ஆம் அதிபதின்றனால திருமணம் நடக்கும்னு சொன்னதுனால அது ஒரு மன விரக்தி தான் இறுதியில் மிஞ்சக்கூடிய சுச்சுவேஷன் என்பது கொடுத்துருச்சு. அப்போ நம்ம அவங்களோட ஜாதகத்தை டீட்டெயில் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய தசை என்பது சந்திர தசை. சந்திரன் என்பது 7ஆம் பாவத்துக்குள்ளே பிரயாணம் பண்ணக்கூடிய சூழல்கள் என்பது இருக்குது. தொடர்புகளை பாவகிரக தொடர்புகளை 5-11ஆம் பாவத்து தொடர்பு என்பது இருக்குது. 5-11ஆம் பாவம்னா ஒற்றைப்படை பாவம். பொதுவாகவே ஒற்றைப்படை பாவங்கள் 1, 3, 5, 7, 9, 11 இது எல்லாமே அகம் சார்ந்த பாவங்கள். அன்பு, பாசம், காதல் உணர்வு, தாம்பத்தியம், திருமணம் இது போன்ற விஷயங்களே தரக்கூடியது. அப்போ இந்த அகம் சார்ந்த பாவங்களில் 2 பாவங்கள் தான் 5-11ஆம் பாவம். அது திருமணத்தை குறிக்கக்கூடிய 1-7ஆம் பாவத்தை முன்விருத்தி பாவம். அப்போ அதற்கான செயல்பாடுகளை விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய காரகத்துவங்களை வைத்திருக்கக்கூடியது 5-11ஆம் பாவம் தான். அப்போ 5-11ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு சந்திரன் 7ஆம் பாவத்தில் அந்த கலத்திரஸ்தாரத்தில் பிரயாணம் பண்ணியிருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நம்ம கரெக்டாக அடுத்த சந்திரதசை ஸ்டார்டிங் ஆக போகுது 2-3 மாதத்தில். அந்த சந்திரதசை சுய புத்திலே ஒரு மன வாழ்க்கை, நல்ல ஒரு மன வாழ்க்கை என்பது அமையும் அப்படின்ற விஷயங்களை குறித்து கொடுத்துருந்தோம். அதே போல் நம்மளை மீண்டும் தொடர்பு கொண்டு பேசும்போது அந்த விஷயங்கள்லாம் சொன்னார். இப்போலாம் 6 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம் சார், மேரேஜ் லைஃப் அமையறதுக்கு இது போல் குறித்து கொடுத்தீங்க கரெக்டாக ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி மற்ற விஷயத்துக்காக ஜாதகம் பார்க்க தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். இதுபோல் எண்ணற்ற உதாரணம் என்பது இருக்குது.
அப்போ ஜென்ரலாக பொதுவாக 7ஆம் அதிபதினா திருமணம் நடக்கும்ன்றது பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு அதிபதியோட கொடுப்பனை விஷயங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கா எப்படி இருக்கான்னு செக் பண்ணால் தான் டீட்டெயிலான விஷயங்கள்லாம் புரிய வரும். அப்போ இன்னும் நம்ம டீட்டெயில் அடுத்த கட்டமாக நம்ம வந்து பார்க்கும்போது திருமணத்தை கணிப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தசாபுத்தி அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கணும், கொடுப்பனையும் வந்து பார்க்கணும். அதாவது தசாபுத்தியை மட்டும் இன்னும் சில பேர் தசாபுத்தியை மட்டும் பார்க்குறாங்க. அதாவது அந்த குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் தசை நடக்குதுன்னா இந்த கிரகத்தின் தசை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது திருமணம் நடக்கும், திருமணத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நடந்துன்ற விஷயங்கள் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கொடுப்பனை எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். அவங்களுக்கு கொடுப்பை, அதாவது சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு கொடுப்பனை எப்படி இருக்குது, அவங்க பிறக்கும்போது அவங்களுடைய கலத்திரஸ்தான அமைப்பு, திருமணம் சார்ந்த விஷயங்கள் எந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு மேரேஜ் நடக்கும்னு சொல்லி நிர்ணயம் பட்டிருக்கு. அதுதான் கொடுப்பனை. அப்போ அந்த கொடுப்பனையை வந்து நம்ம தீர்மானம் பண்ணணும். கொடுப்பனை என்பது இந்த இடத்துல திருமணம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது 7ஆம் பாவம். அப்போ அந்த கலத்திர ஸ்தானத்தை நம்ம பார்க்கணும். ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து சுக்கிரனை பார்க்கணும், வரக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் 7ஆம் பாவம் செவ்வாயை பார்க்கணும். ஒரு சில பேர் குருவையும் எடுத்து பார்ப்பாங்க. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து இதுதான் கொடுப்பனைன்றது. அடுத்தது தான் தசாபுத்தி. அந்த கொடுப்பனையை கணித்து விட்ட பிறகு அந்த கொடுப்பனை நல்ல அமைப்பில் இருக்க வேண்டியது இருக்கும். ஒரு ஆணுக்கு அந்த 7ஆம் பாவ உபநட்சத்திராதிபதியாக வரக்கூடிய கிரகமும் அதே போல் சுக்கிரன் என்ற கிரகமும் நல்ல கொடுப்பனைகளை பெற்றிருக்கணும். அதற்கு மாறாக 6, 8, 12 போன்ற அசுப பாவங்களை, திருமணத்துக்கு பாதகமான பாவங்களை, திருமணத்துக்கு தடை தாமதங்களை, பிரிவுகளை, தனிமையை ஏற்படுத்தக்கூடிய காரகத்துவங்களே வைத்திருக்கக்கூடிய பாவங்களை தொடர்பு என்பது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து 33, 35 வயசுக்குள்ளே ஆட்டோமேட்டிக் டிலே என்பது ஏற்பட்டுரும். அப்போ நம்ம அந்த கால நிர்ணயத்தை முதல்ல நம்ம முடிவு செய்து விட்ட பிறகு அந்த காலத்தில் வரக்கூடிய தசாபுத்தி, எந்த கிரகத்தின் தசாபுத்தி திருமணத்துக்கு சாதகமாக இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டைம் பீரியடை கன்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் கொடுப்பனையை பார்க்கறத விட்டு தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்லிடுறாங்க. கொடுப்பனை வீக்காக இருக்கும்போது அதுக்கு தசாபுத்தி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் மேரேஜ் என்பது ஏற்படாதுன்றதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இது போல பல விதமான அனலைசிஸ் என்பது இருக்கு. அதே போல ஒரு பெண்ணோட ஜாதகத்திலையும் அப்படிதான். அதாவது 7ஆம் பாவத்தை பார்க்கணும், இல்லைன்னா செவ்வாய் இல்லது குரு, இந்த பாவ கிரகத்தை செக் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து அதே போல ஒரு ஆணுக்கு எப்படி 6, 8, 12 வந்து தொடர்பு கொண்டு கெட்டு இருந்தால் தாமதம் ஏற்படுமோ அதே போல இந்த 6, 8, 12 இந்த 7ஆம் பாவம் செவ்வாய் குரு இது போன்ற கிரகங்கள் என்பது தொடர்பு இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27லேருந்து 30 வயசு வரைக்கும் அந்த திருமணம் என்பது தாமதமாகக்கூடிய சுச்சுவேஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ அந்த தாமதமாகிட்ட இந்த காலகட்டத்தில் தான் தாமதமாகும். அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் எந்த தசாபுத்தியில் மேரேஜ் நடக்குன்னு அந்தளவுக்கு டீட்டெயிலாக பார்த்து நம்ம செக் பண்ணும்போது கரெக்டாக அந்த விஷயத்தை நம்ம துல்லியமாக கணிக்க முடியும். இப்போ நம்ம இதன் மூலம் என்ன விஷயம் தெரிய வருதுன்னா, ஒரு கிரகம் வந்து தசாபுத்தி ரீதியாக ஆட்சி பெற்றிருக்கு, உச்சம் பெற்றிருக்கு, சுபகிரக தசையாக நடக்குன்ற மட்டும் பார்க்காம அந்த ஜாதகத்தை கொடுப்பனை எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கும்போது இன்னும் துல்லியமாக நம்ம வந்து கணிக்க முடியும். இன்னும் இது நான் அடிக்கடி ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது பல விதமான உதாரணங்கள் என்பது சொல்லுவேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி நம்மளை ஒரு துலா லக்னம் ஒரு ஆணுடைய ஜாதகத்தை அவங்க அம்மா நம்மளை தொடர்பு கொண்டு திருமணத்துக்காக தொடர்பு கொண்டு பேசியிருந்தாங்க. அவங்க என்ன விஷயங்கள் சொன்னாங்கன்னா, 33 வயசு கிட்ட அவருக்கு அந்த பையனுக்கு என்பது ஆகுது. பல இடத்துல அதாவது ஜாதகம் சார்ந்த விஷயம் பார்த்துட்டு சார் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக, ஆனால் நடக்கும்னு சொல்கிறாங்க, ஆனால் நடந்த பாடு இல்லை. அந்த பையனுக்கு வந்து துலா லக்னம். துலா லக்னத்துக்கு இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குரு தசை புதன் புத்தி என்பது அந்த பையனோட ஜாதகத்தில் போய் கொண்டு இருந்தது. திருமணம் நடக்குன்னு சொல்கிறாங்க சார், திருமணம் நடந்த பாடு இல்லை, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த குரு என்ற கிரகம் தனுசில் வந்து ஆட்சி பெற்றுக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதே போல் புதன் என்ற கிரகம் கண்ணியில் வந்து ஆட்சி உச்சம் பெற்றக்கூடிய சூழ்நிலைகள், ஜென்ரலாக அது போல விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் பார்த்தாங்களே தவிர அதே குரு என்பது 6ஆம் அதிபதி, அதே துலா லக்னத்துக்கு, அதே புதன் என்பது 12ஆம் அதிபதி. அப்போ 6, 12 என்பது திருமணத்தை பாதகத்தை ஏற்படுத்தும். இப்போ இந்த அதிபதி கொடுப்பனைகளை திருமணத்துக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய கொடுப்பனைகளை வைத்திருக்கக்கூடிய கிரகம் ஆட்சி பெற்றிருந்தாலும் உச்சப்பட்டிருந்தாலும் திருமணத்தை ஏற்படுத்தாது. அப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்து அந்த விஷயங்களை செக் பண்ணி இந்த புதன் புத்தி முடிந்து அடுத்து வரக்கூடிய கேது புத்தி நல்ல அமைப்புகள் இருக்கு, ஒற்றைப்படை பாவங்களை 1, 3, 5, 7ஆம் பாவத்தை தொடர்பு என்பது இருக்கு. அப்போ அடுத்த புத்தியில் மேரேஜ் நடக்கும்ன்ற விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். நம்மளை பார்த்து விட்டு சென்ற பிறகு ஒரு 2 மாதம் கழிச்சு அவனுக்கு கேது புத்தி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டார்ட் ஆன கரெக்டாக ஒரு 1 மந்த்லேயே என்பது அந்த வரன் என்பது அமைஞ்சு வந்துருச்சு. அந்த உடனே ஒரு 3 to 4 மந்த்தில் மேரேஜ் என்பது முடிச்சிட்டாங்க. அதுக்காக மீண்டும் நம்ம தொடர்பு கொண்டு பேசும்போது இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்தது. அப்போ இதன் மூலமாக என்ன தெரிகிறதுனா, ஒருத்தவங்களை கொடுப்பனை எப்படி இருக்குன்றது நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஆணுக்கு 7ஆம் பாவம் சுக்கிரனை செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு பெண்ணுக்கு 7ஆம் பாவம்
கொடுப்பனை, அதே போல் செவ்வாய் அல்லது குரு இந்த போன்ற கொடுப்பனையை செக் பண்ண வேண்டியது இருக்கும். செக் பண்ணிவிட்டு அந்த கொடுப்பனைகள் இரட்டைப்படை பாவங்கள், திருமணத்துக்கு பாதகமான பாவங்கள் சொல்லக்கூடிய 2, 4, 6, 8, 10, 12 தொடர்பு என்பது இருக்கும்போது ஒரு ஆணிற்கு 30லேருந்து 35 வயசு வரைக்கும் டிலே என்பது ஏற்படும். அதே ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் 27லேருந்து 32 வயசுக்கு டிலே என்பது ஏற்படும். அது அந்த டிலேவை கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்துக்குள்ள எந்த தசாபதி திருமணத்துக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம குறித்து வச்சு தான் அவங்களுக்கு காலத்தை நம்ம நிர்ணயம் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை இந்த இன்னும் நமக்கு கரெக்டான வயதில் அந்த திருமணம் என்பது ஏற்படக்கூடியவங்களுக்கு இதே மேலே சொன்ன கொடுப்பனை 1, 3, 5, 7, 9, 14 பாவத்தை தொடர்பு என்பது இருக்கும்போது ஒரு ஆணுக்கு 26லேருந்து 30 வயசுக்குள்ள மேரேஜ் நடக்கும். அதே ஒரு பெண்ணுக்கு 22லேருந்து 26 வயசுக்கு மேரேஜ் நடப்பதை நடைமுறையில் பார்த்துருக்கோம். இதே போல் நம்ம குறித்து அந்த கால இடைவெளியை நிர்ணயம் செய்துவிட்டு தசாபுத்தியை செக் பண்ணி பார்க்கும்போது எந்த கிரகத்தின் தசா புத்தி அந்தரம் சூட்சம் வருமோ நம்ம குறித்து கொடுக்கும்போது துல்லியமாக இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறுவதை நம்ம நடைமுறையில் பார்ப்பது உண்டு. அப்போ இந்த விஷயம் ஜாதகம் நம்ம தனிப்பட்ட முறையில் பார்த்து தான் தெரியும் என்று சொல்லி இந்த பதிவை திரும்ப முடித்துக்கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன் நேரடியாக நம்ம இடத்துக்கு விசிட் வந்துட்டு இருக்கோம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் கொடுத்துட்ருக்கோம். வாஸ்து சார்ந்த விஷயங்கள், இன்னும் நியூமராலஜி, குழந்தைக்கு பேர் வைக்கிறது, பெரியவங்களுக்கு நேம் கரெக்ஷன் பண்ணுறது, இன்னும் பிஸ்னஸ் நியூமராலஜி சார்ந்த விஷயங்கள், நல்ல நாள் நேரம் குறித்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இன்னும் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு. கேபி ஜோதிட வகுப்பு, வாஸ்து வகுப்பு, எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், பல முக்கியமான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். எல்லாமே ஆஸ்ட்ரோ பரக்கன் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதன் மூலம் போய் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். இப்போது உங்களை விடைபெறுகிறேன். உங்களின் ஆஸ்ட்ரோ பரக்கன். நன்றி, வணக்கம்.